சிலருக்கு தனிமையில் இருக்கிறது போன்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த நாளுடைய இந்த வீடியோ. சிலர் தனிமைப்படுத்தப்பட்டது போல ஒரு உணர்வு, சிலர் யாரும் அவர்களோடு கூட இல்லையே என்கிற ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு தனிமை நீங்கள் உணர்வர்களாய் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பிரயாணத்திலே உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் தனிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் சரி, அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களை யாரோ எப்பொழுதோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில நீங்கள் அகப்பட்டதனாலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையானது உங்களை வேறுபடுத்தி இருப்பதனாலே உங்களுடைய மனநிலை உங்களை தனிமைப்படுத்தும்படியாய் ஒரு வழியை உங்களுக்கு காண்பித்து இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த தனிமையான ஒரு நிலையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாரால் ஏமாற்றப்பட்டீர்களோ, யார் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ, யார் உங்களை புறங்கூறுகிறார்களோ, யார் உங்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்களோ, அவர்களை நீங்கள் தனிமையிலே பிரயாணம் செய்கிறீர்கள் என்பதற்காய், உங்கள் வாழ்க்கை தனிமையாக இருக்கிறது என்பதற்காய் அந்த விஷத்தன்மையுள்ள ஜனங்களை நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து கொள்ளாதீர்கள். நீங்கள் மறுபடியும் அவர் வாழ்க்கையில் நீங்கள் போய்விடாதீர்கள். அதுதான் வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே இல்லாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லை, blessed is the man who does not walk in the counsel of wicked. துன்மார்க்கர்களுடைய மறுபடியும் அந்த துன்மார்க்கருடைய உங்களை வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து கொள்ளாதீங்க. உங்களுடைய பிரயாணம் தனிப்பட்ட ஒரு பிரயாணம் இருந்தாலும் சரி, அந்த லோன்லியாய் நீங்கள் காணப்பட்டாலும் சரி, ஆனால் மறுபடியும் அந்த விஷத்தன்மை உள்ள துன்மார்க்கரை எந்த சூழ்நிலையிலுமே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சேர்த்து கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசிங்க, அவரோடு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். சோர்ந்து போகாதுங்க. நீங்கள் தனிமையில் இல்லை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.